அதுக்கு வந்து கேம்பஸ்குள்ளே தானே இருந்தாங்க. அப்போ ஆப்ஷன் கூட போட முடியாது. ஹெச்ஆர் மேம்குள்ளே இந்த கேமராவில் பார்க்கல, வேலை வெட்டி விட்டு என்ன ஸ்மோக் பண்ண போயிருந்தாங்களா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு, இல்லை வேறு என்ன மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஏதோ லேடிஸ் விஷயத்தில் இப்படி இருந்தால் மட்டும்தான் உடனே சஸ்பெண்ட் பண்ணி லெட்டர் கொடுப்போம். நாங்களும் தான் செஞ்சுருக்கோம். ஒரு சேலரி கொடுக்குறான்னு என்னால் மூச்சு விட்டு வெளியே வர முடியாது. நான் கம்பெனி விட்டு அவ்வளோ வந்து சொல்லுவாங்க, இந்த இவ்வளோ ஓவர் டைம், இந்த இவ்வளோ வந்து அவ்வளோ பேர் பேசுவாங்க. என்னால் வெளியவே வர முடியாதுன்னா அதெல்லாம் பண்ண வேண்டியது ஹெச்ஆர். அதுக்கு தானே ஹெச்ஆர் நானுமே தான் இருந்திருக்கிறேன். இன்னைக்கு இப்போ வந்து குழந்தை ஆயிடுச்சு, அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து நிர்ணயிக்க மாட்டாங்க. அந்த 5 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் இவங்க வீட்டுக்காரங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான், உள்ளே தான் இருக்காங்க. 5 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட், இன்னொரு பாப்பா வீட்டில் விட்டு வந்திருக்காங்க. நானுமே 2 குழந்தை ஸ்கூல் லீவ் போட்டு இன்னைக்கு கூப்பிட்டு வந்துருக்கோம். என்ன நடக்குது இங்கே? இது என்ன கம்பெனி தானே, இது வேற எதுவும் இல்லைல்ல. என்ன பண்றீங்க? கவர்மெண்ட் முடிவெடுத்தே ஆகணும். எனக்கு 5 இயர்ஸ் இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணா பெஸ்ட் ஒர்க்கர்னு கொரியா காமிச்சாங்கன்னா, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 5 மந்த் ப்ரெக்னென்ட்டு, ஒன் டே வந்து இவனுக்கு உடம்பு சரியில்லை, நான் 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், என் ஹஸ்பண்ட் லூஸ் மோஷன், அதெல்லாம் இங்கே சொல்லவே முடியாது. தைரியம் டைப்பர் மாதிரி பண்ணிட்டு போனாங்கன்னா எதுக்கு அப்படின்னா என் பசங்களுக்காக எங்களுக்காக நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இப்படியெல்லாம் பண்ணாங்க. என்னென்ன பண்ணுது மேனேஜ்மெண்ட்டு? கேமரா இல்லையா? யார் தப்பு? ஒரு ஹாஃப் டே 4 மணி நேரம் லேட்டாக போனதுக்கு இவ்வளோ இது தேவையா? கூப்பிட்டு பேசி அனுப்ப முடியாதா? இதில் வேற என்ன இருக்குது உள்ள? அப்போ யூனியன் சட்டத்திலே இருக்குது, யூனியன் கம்பெனி உள்ள வர்றது. அதுக்காகலாம் இவங்க என் ஹஸ்பண்ட்க்கு அவங்க அந்த வாபஸ் வாங்கியே ஆகணும். கவர்மெண்ட் இதை பார்க்கணும், அவங்க அந்த மேடம் வாங்கியே ஆகணும், கரெக்டாக ஆன்சர் சொல்லி ஆகணும். இன்னும் ஒவ்வொருத்தரோட இது இன்னும் அவங்க உயிருக்கு அவங்க மதிப்பு தெரியாதா? அவங்களுமே ஃபேமிலியில் எமோஷனல் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. இத்தனை நாள் பிரிஞ்சு இருப்பாங்களா? அவங்க ஒரு மனுஷங்க தானே, ஹியூமன் பீயிங்ஸ் தானே, ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸே கிடையாதா? 2 குழந்தை நான் அப்பான்னு தூக்கத்தில் கூட கேட்குது. என் ஹஸ்பண்ட் முகத்தை நான் பார்த்தே ஆகணும். அவங்க வெளியே அவங்க லெட்டர் பார்க்கறது பிரச்சனை இல்லைண்ணா, இன்னும் 100 நாள் என் புருஷன் உள்ளவே இருக்கட்டும். ஆனால் அவங்க அந்த சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒழுங்கின நடவடிக்கைன்னு போட்டுக்கிறாங்க. அது அவனுக்கு கொடுக்கவே முடியாது. அவ்வளோ டிசிப்ளினானவன் அவன். ஐடி கார்டு எல்லாம் யூனிஃபார்ம் அயன் பண்ணாமல் அவன் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ஷூட் இல்லாமல் உள்ளே போக மாட்டான். ஒரே ஒரு நாள் லீவ் கிடையாது. தெரிஞ்சுக்கணும். பெஸ்ட் ஒர்க்கர்னு எத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது, நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வரலான்னு இருந்தேன். அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் லாஸ்ட் ஒழுங்கின இதுன்னு நீ எது கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புறீங்களா? ஏன் கேள்வி கேட்க ஆள் இல்லையா? அவங்க லெட்டர் வாபஸ் வாங்கி ஆகணும். வாபஸ் வாங்கினா மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வரணும். என்ன ஆனாலும் பாரு, இதில் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்குது. என்னோட பேர் நந்தினி, அவர் பேர் மோகன்ராஜ். அவருக்கு என் கரெக்டான ஆன்சர் சொல்லியே ஆகணும். அந்த மேம் வந்து அந்த லெட்டர் வாங்கி ஆகணும். நான் 3 பேருக்கும், அவரோட மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற 3 பேருக்குமே அவர் வாங்கி ஆகணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிலில் வந்து அந்த ஃபேமிலியோட லேடிஸ்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா நீங்கள் கொடுப்பா. நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போடும்போது என்ன நான் சொல்லிடுவோம், நீங்கள் இவ்வளோ நடக்குது நியூஸ் சேனல் அப்போ போட்டிங்க, இப்போ எதுக்கு நியூஸ் சேனல் நடக்குது இல்லையா? எந்த சேனலும் பாருங்க, தன்மான அப்ப இவர் வெளியே வர்றது மட்டும் எனக்கு பிரச்சனை கிடையாது. வெளியே